நான் உங்கள் வாரன் பஃபெட். உங்களுக்கு தெரியுமா, நான் என் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படித்திருக்கிறேன். நான் இப்போது 95 வயதிலும் ஒரு நாளைக்கு 5-6 மணி நேரம் படித்திருக்கிறேன். வாரன், நீங்கள் இதுவரை படித்ததிலேயே மிக முக்கியமான புத்தகம் எது என்று மக்கள் எப்போதும் என்னிடம் கேட்பார்கள். நான் எப்போதும் அதே பதிலை தயக்கமின்றி பெஞ்சமின் கிரஹாமின் தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் என்றுதான் சொல்வேன். அந்த புத்தகம் என் வாழ்க்கையை மாற்றியது. பணம், முதலீடு, செல்வத்தை உருவாக்குவது பற்றி நான் எப்படி நினைக்கிறேன் என்பதை அது வடிவமைத்தது. நான் செய்த அனைத்திற்கும் இதுவே அடித்தளம். புத்தகத்திலிருந்து 6வது பாடம். இது பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் விடப்படுகிறது. நிதி அறிக்கைகளை படிப்பதன் முக்கியத்துவம். ஒரு அறிவார்ந்த முதலீட்டாளர் நிதி பகுப்பாய்வின் அடிப்படைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கிரஹாம் கூறினார். நீங்கள் ஒரு கணக்காளராக இருக்க வேண்டிய அவசியமில்லை, ஆனால் நீங்கள் இருப்புநிலை குறிப்பு, வருமான அறிக்கை மற்றும் பணப்புழக்க அறிக்கையை படிக்க தெரிந்திருக்க வேண்டும். விலைவருவாய் விகிதங்கள், கடன்பங்கு விகிதங்கள், பங்கு மீதான வருமானம் போன்ற அடிப்படை அளவீடுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்படித்தான் நீங்கள் முழுமையான பகுப்பாய்வு செய்கிறீர்கள். ஒரு பொருள் நல்ல முதலீடா இல்லையா என்பதை நீங்கள் தீர்மானிப்பது இப்படித்தான். உள்ளுணர்வு அல்லது நண்பர்களின் ஆலோசனையின் அடிப்படையில் நீங்கள் வாங்க முடியாது. நீங்கள் எண்களைப் பார்க்க வேண்டும். நான் சிறு வயதில் நிதி அறிக்கைகளை படிக்க கற்றுக்கொள்வதில் எண்ணற்ற மணிநேரங்களை செலவிட்டேன். நிறுவனங்களிடமிருந்து வருடாந்திர அறிக்கைகளைப் பெற்று அவற்றை வரி வரியாக படிப்பேன். விகிதங்களை கணக்கிடுவேன். நான் ஒரே துறையில் உள்ள நிறுவனங்களை ஒப்பிட்டு பார்ப்பேன். குறைத்து மதிப்பிடப்பட்ட வணிகங்களை தேடுவேன். இந்த திறன் எனது வெற்றிக்கு அடிப்படையாக உள்ளது, ஏனெனில் ஒரு நிறுவனத்தின் நிதிநிலையை பார்த்து உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அவை லாபகரமாக இருக்கிறதா, வளர்ந்து வருகிறதா, நிதி ரீதியாக நிலையானதா, நியாயமான விலையில் இருக்கிறதா என்று எனக்கு புரியும். பெரும்பாலான மக்கள் இந்த படியை தவிர்க்கிறார்கள். தலைப்புச் செய்திகள் அல்லது பரிந்துரைகள் அல்லது பிரபலமானவற்றின் அடிப்படையில் அவர்கள் பங்குகளை வாங்குகிறார்கள். அடிப்படை வணிகத்தின் உண்மையான மதிப்பு என்னவென்று அவர்களுக்கு தெரியாது, அதனால்தான் அவர்கள் பணத்தை இழக்கிறார்கள். கிரஹாம் எனக்கு எப்போதும் பகுப்பாய்வு செய்ய கற்றுக் கொடுத்தார். எப்போதும் எண்களை பாருங்கள். நீங்கள் எதை வாங்குகிறீர்கள் என்பதை எப்போதும் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் முழுமையாக பகுப்பாய்வு செய்யாத ஒன்றில் ஒருபோதும் முதலீடு செய்யாதீர்கள். இப்போது குறியீட்டு நிதிகளில் முதலீடு செய்ய விரும்புவோருக்கு இந்த திறன் உங்களுக்கு தேவையில்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். குறியீடு உங்களுக்காக பல்வகைப்படுத்தலை செய்கிறது. ஆனால் நீங்கள் எப்போதாவது தனிப்பட்ட பங்குகளை தேர்ந்தெடுக்க விரும்பினால், குறைத்து மதிப்பிடப்பட்ட வாய்ப்புகளைக் கண்டறிய விரும்பினால், நீங்கள் நிச்சயமாக நிதி பகுப்பாய்வை கற்றுக்கொள்ள வேண்டும். அது 6வது பாடம். நிதி அறிக்கைகளை படிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எண்களை புரிந்து கொள்ளுங்கள். முதலீடு செய்வதற்கு முன் முழுமையான பகுப்பாய்வு செய்யுங்கள். 7வது பாடம் கூட்டத்தை பின்பற்றுவதால் ஏற்படும் ஆபத்துகளைப் பற்றியது. முதலீட்டாளர்கள் சுதந்திரமாக சிந்திப்பதற்கு பதிலாக பிரபலமான கருத்தை பின்பற்றும் போக்கைப் பற்றி கிரஹாம் பலமுறை எச்சரித்தார். மக்கள் என்னை பைத்தியம் என்று நினைக்கும் ஒவ்வொரு முறையும் கூட்டம் என்னுடன் உடன்படவில்லை, ஆனால் நான் கூட்டத்தை பின்பற்றவில்லை. நான் கிரஹாமின் கொள்கைகளை பின்பற்றி வந்தேன். அந்த கொள்கைகள் ஒவ்வொரு முறையும் சரியாக நிரூபிக்கப்பட்டன. அது 7வது பாடம். கூட்டத்தை பின்பற்றாதே. சுயாதீனமாக சிந்தியுங்கள். பகுப்பாய்வு அதை ஆதரிக்கும் போது எதிர்க்க தயாராக இருங்கள். அறிவார்ந்த முதலீட்டாளரிடமிருந்து 8வது பாடம். பல்வகைப்படுத்தலின் முக்கியத்துவம்.
பல்வகைப்படுத்தல் என்பது பழமைவாத முதலீட்டின் நிறுவப்பட்ட கொள்கை என்று கிரஹாம் கூறினார். பெரும்பாலான முதலீட்டாளர்கள் வெவ்வேறு தொழில்களில் குறைந்தது 10 முதல் 30 வெவ்வேறு பங்குகளை வைத்திருக்க வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்தார். ஏனென்றால் முழுமையான பகுப்பாய்வுடன் கூட நீங்கள் தவறாக இருக்கலாம். நல்ல முதலீட்டாளர்கள் கூட தவறு செய்கிறார்கள். பல்வகைப்படுத்தல் அந்த தவறுகளிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது. நீங்கள் ஒரு பங்கை வைத்திருந்தாலும் அது தோல்வியடைந்தால் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டீர்கள். நீங்கள் 30 பங்குகளை வைத்திருந்து ஒன்று தோல்வியடைந்தால் நீங்கள் சுமார் 3% இழந்திருக்கிறீர்கள். அதுதான் பல்வகைப்படுத்தலின் சக்தி. இது உங்கள் வருமானத்தை கணிசமாக குறைக்காமல் உங்கள் ஆபத்தை குறைக்கிறது. நேர்மையா சொல்லணும்னா, கிரஹாம் பரிந்துரைத்ததை விட நான் அதிக கவனம் செலுத்தி வேலை செஞ்சிருக்கேன். ஒரு சில நிறுவனங்களில்தான் எனக்கு பெரிய பதவிகள் கிடைச்சிருக்கு. ஆனா அதுக்கு காரணம் என் வாழ்நாள் முழுக்க நான் தொழில்களை பத்தி பகுப்பாய்வு செய்ய அர்ப்பணிச்சுட்டேன். எனக்கு அதிக நம்பிக்கை இருக்கிற நேரமும் நிபுணத்துவமும் கிடைச்சிருக்கு. பெரும்பாலான முதலீட்டாளர்களுக்கு அது யதார்த்தமானது அல்ல. உங்களுக்கு ஒரு வேலை, ஒரு குடும்பம், முதலீட்டைத் தவிர வேறு ஒரு வாழ்க்கை இருந்தால் நிறுவனங்களை பகுப்பாய்வு செய்வதற்கு வாரத்திற்கு 40 மணி நேரம் ஒதுக்க முடியாது. எனவே தவறுகளிலிருந்து பாதுகாக்க உங்களுக்கு அதிக பன்முகத்தன்மை தேவை. பல்வகைப்படுத்த எளிதான வழி: குறியீட்டு நிதிகள். ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் குறியீட்டு நிதி அனைத்து முக்கிய தொழில்களிலும் 500 நிறுவனங்களில் உங்களுக்கு உரிமையை வழங்குகிறது. நீங்கள் உடனடியாக பல்வகைப்படுத்தப்படுகிறீர்கள். எந்தவொரு தனி நிறுவனமும் தோல்வியடையாமல் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். கிரஹாம் தனது காலத்தில் குறியீட்டு நிதிகள் இருந்திருந்தால் அவற்றை விரும்பியிருப்பார். பரந்த பல்வகைப்படுத்தல் என்ற அவரது பரிந்துரையை குறைந்தபட்ச முயற்சியுடன் அவை மிகச் சிறப்பாக செயல்படுத்துகின்றன. அது 8வது பாடம். உங்கள் முதலீடுகளை பன்முகப்படுத்துங்கள். உங்கள் எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் வைக்காதீர்கள். தவறுகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். 9வது பாடம் கடனைத் தவிர்ப்பது மற்றும் நிதி பழமைவாதத்தை பராமரிப்பது பற்றியது. கிரஹாம் கடனைப் பற்றி மிகவும் பழமைவாதமாக இருந்தார். நிறுவனங்கள் நிர்வகிக்கக்கூடிய கடன் நிலைகளுடன் வலுவான இருப்புநிலை குறிப்புகளைக் கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் நம்பினார். மேலும் முதலீட்டாளர்கள் பங்குகளை வாங்குவதற்கு மார்ஜின் கடன் பணத்தை கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று அவர் நம்பினார். விஷயங்கள் நன்றாக நடக்கும்போது மார்ஜின் உங்கள் லாபத்தை பெரிதாக்குகிறது, ஆனால் அது உங்கள் இழப்புகளையும் பெரிதாக்குகிறது. மேலும் விஷயங்கள் மோசமாகும்போது உங்களை துடைத்துவிடும் என்றும் அவர் கூறினார். இந்தக் கொள்கையை நான் கண்டிப்பாக பின்பற்றினேன். நான் முதலீடு செய்ய ஒருபோதும் லாபக் குறைப்பை பயன்படுத்தியதில்லை. பங்குகளை வாங்க ஒருபோதும் கடன் வாங்கியதில்லை. மேலும் கடன் குறைவாகவோ அல்லது கடன் இல்லாமலோ உள்ள நிறுவனங்களையே நான் விரும்புகிறேன். அவை நிதி ரீதியாக வலுவாக இருப்பதால் எந்த புயலையும் தாங்கக்கூடிய நிறுவனங்கள். இந்த பழமைவாதம் ஒவ்வொரு நெருக்கடியின் போதும் என்னை பாதுகாத்துள்ளது. சந்தைகள் சரியும் போது அதிக கடன் உள்ள நிறுவனங்கள் பெரும்பாலும் திவாலாகின்றன. ஆனால் வலுவான இருப்புநிலை குறிப்புகளைக் கொண்ட நிறுவனங்கள் உயிர் வாழ்கின்றன, செழித்து வளர்கின்றன. அவர்கள் நம்பிக்கையற்ற போட்டியாளர்களிடமிருந்து மலிவாக சொத்துக்களை வாங்க முடியும். அவர்கள் வலுவாக வெளிப்படுகிறார்கள். தனிப்பட்ட நிதிக்கும் இது பொருந்தும். நீங்கள் கடனில் இருந்தால், நிதி ரீதியாக அதிகமாக இருந்தால், வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள முடியாது. நீங்கள் எந்த பின்னடைவுக்கும் ஆளாக நேரிடும். ஆனால் நீங்கள் கடனற்றவராக இருந்தால், உங்களிடம் சேமிப்பு இருந்தால், உங்களுக்கு விருப்பங்கள் உள்ளன. உங்களுக்கு நெகிழ்வுத்தன்மை இருக்கிறது. அது 9வது பாடம். நிதி ரீதியாக பழமைவாதமாக இருங்கள்.
கடனை தவிர்க்கவும். வலுவான நிதி அடித்தளங்களை பராமரிக்கவும். இது உங்களை பாதுகாக்கிறது மற்றும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள உங்களை நிலைநிறுத்துகிறது. இறுதியாக, தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரில் இருந்து வரும் 10வது பாடம் மிக முக்கியமானது. இது எல்லாவற்றையும் ஒன்றாக இணைக்கும் பாடம். அது இதுதான்: முதலீட்டின் குறிக்கோள் சந்தையை வெல்வது அல்ல. காலப்போக்கில் செல்வத்தை சீராகவும் பாதுகாப்பாகவும் கட்டியெழுப்புவதே இதன் நோக்கம். தற்காப்பு முதலீட்டாளர் நீண்ட காலமாக லாபகரமான செயல்பாடுகள் மற்றும் வலுவான நிதிநிலையில் உள்ள முக்கியமான நிறுவனங்களின் பங்குகளில் மட்டுமே தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கிரஹாம் கூறினார். அடுத்த பெரிய வெற்றியாளரை கண்டுபிடிக்க அவர் முயற்சிக்கவில்லை. அவர் அதிக வருமானத்தை ஈட்ட முயற்சிக்கவில்லை. குறைந்தபட்ச அபாயத்துடன் போதுமான வருமானத்தை ஈட்டவும் பணத்தை இழக்காமல் நிலையான செல்வத்தை உருவாக்கவும் அவர் முயற்சித்தார். உங்களுக்குத் தெரியுமா? சந்தையை வெல்ல முயற்சிப்பதை விட அந்த அணுகுமுறை சிறப்பாக செயல்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் சந்தையை வெல்ல முயற்சிக்கும்போது நீங்கள் அதிக ஆபத்துக்களை எடுக்கிறீர்கள், அதிக தவறுகளை செய்கிறீர்கள், மோசமான பந்தயங்களில் பணத்தை இழக்கிறீர்கள், மேலும் அந்த இழப்புகள் காலப்போக்கில் அதிகரிக்கும். ஆனால் கிரஹாம் போதுமான வருமானம் என்று அழைத்த நிலையான, பாதுகாப்பான வருமானத்தில் நீங்கள் கவனம் செலுத்தும்போது நீங்கள் பெரிய இழப்புகளை தவிர்க்கிறீர்கள். நீங்கள் தொடர்ந்து கூட்டும். மேலும் பல தசாப்தங்களாக அந்த போதுமான வருமானங்கள் அற்புதமான செல்வமாக மாறுகின்றன. நான் ஒவ்வொரு வருடமும் சந்தையை வெல்ல முயற்சித்ததில்லை. சில வருடங்கள் நான் சிறப்பாகச் செயல்படுகிறேன். சில வருடங்கள் நான் மோசமாகவே செய்கிறேன். ஆனால் என் முழு வாழ்க்கையிலும் குறைந்த ஆபத்துடன் நிலையான வருமானத்தில் கவனம் செலுத்தினேன். அதுவே அசாதாரண செல்வத்திற்கு வழிவகுத்தது. அதுதான் இறுதிப் பாடம். சீக்கிரம் பணக்காரர் ஆக முயற்சிக்காதீர்கள். சந்தையை வெல்ல முயற்சிக்காதீர்கள். காலப்போக்கில் செல்வத்தை சீராக, பாதுகாப்பாக உருவாக்குவதில் கவனம் செலுத்துங்கள். அதுதான் $1 மில்லியன் மற்றும் அதற்கு மேல் செல்வதற்கான பாதை. சரி, அவ்வளவுதான். இதோ தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புத்தகத்திலிருந்து 10 முக்கிய பாடங்கள். என்னை பணக்காரனாக்கிய புத்தகம். 70 ஆண்டுகளுக்கும் மேலாக நான் பின்பற்றி வரும் கொள்கைகள். அவற்றை விரைவாக சுருக்கமாக கூறுகிறேன். 1. முதலீட்டிற்கும் ஊகத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு முதலீட்டாளராக இருங்கள். 2. மிஸ்டர் மார்க்கெட்டை புரிந்து கொள்ளுங்கள். அவரது மனநிலை மாற்றங்களை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துங்கள். 3. எப்போதும் பாதுகாப்பு விளிம்பில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துங்கள். மதிப்பில் அல்ல, மதிப்பிற்கு கீழே வாங்கவும். 4. தொடர்ந்து முதலீடு செய்யுங்கள், பல்வகைப்படுத்துங்கள், நீண்ட காலத்திற்கு தக்கவைத்துக் கொள்ளுங்கள். எளிமையானது, ஆனால் சக்தி வாய்ந்தது. 5. சரியான மனநிலை, பொறுமை, ஒழுக்கம், உணர்ச்சிக் கட்டுப்பாடு ஆகியவற்றை வளர்த்துக் கொள்ளுங்கள். 6. நிதி அறிக்கைகளை படிக்க கற்றுக்கொள்ளுங்கள். முழுமையான பகுப்பாய்வு செய்யுங்கள். 7. கூட்டத்தை பின்பற்றாதீர்கள். சுதந்திரமாக சிந்தியுங்கள். தேவைப்படும்போது எதிர்மாறாக இருங்கள். 8. உங்கள் முதலீடுகளை பல்வகைப்படுத்துங்கள். தவறுகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். 9. நிதி ரீதியாக பழமைவாதமாக இருங்கள். கடனை தவிர்க்கவும். வலுவான அடித்தளங்களை பராமரிக்கவும். 10. நிலையான, பாதுகாப்பான வருமானத்தில் கவனம் செலுத்துங்கள். சந்தையை வெல்லாமல் செல்வத்தை உருவாக்குங்கள். இந்த 10 கொள்கைகளை பின்பற்றினால் நீங்கள் செல்வத்தை உருவாக்குவீர்கள்,
ஒரே இரவில் அல்ல, ஒரு வருடத்தில் அல்ல, ஆனால் காலப்போக்கில் சீராக, பாதுகாப்பாக நீங்கள் $1 மில்லியன் அடைவீர்கள், பின்னர் அதற்கு மேல். இந்த கொள்கைகள் வேலை செய்கின்றன. அவை எனக்கு வேலை செய்துள்ளன. அவை ஆயிரக்கணக்கான வெற்றிகரமான முதலீட்டாளர்களுக்கு வேலை செய்துள்ளன. நீங்கள் அவற்றை பயன்படுத்தினால் அவை உங்களுக்கு வேலை செய்யும். ஆனால் இங்கே முக்கியமானது, நீங்கள் அவற்றை உண்மையில் பயன்படுத்த வேண்டும். அவற்றைப் பற்றி படிப்பது மட்டும் போதாது. அவற்றை புரிந்துகொள்வது மட்டும் போதாது. நீங்கள் அவற்றை வாழ வேண்டும். பணத்தைப் பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள் என்பதில் அவற்றை ஒரு பகுதியாக மாற்ற வேண்டும். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதலில் தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரின் நகலை பெறுங்கள். விரைவாக படியுங்கள் அல்ல, மெதுவாக படியுங்கள். குறிப்புகள் எடுங்கள். ஒவ்வொரு கொள்கையையும் பற்றி சிந்தியுங்கள். அதை உள்ளே விடுங்கள். இரண்டாவதாக, கொள்கைகளை பயன்படுத்தத் தொடங்குங்கள். உங்களிடம் முதலீட்டுக் கணக்கு இல்லை என்றால் ஒரு முதலீட்டுக் கணக்கைத் திறக்கவும். குறியீட்டு நிதிகளில் டாலர் செலவு சராசரியை முதலீடு செய்யத் தொடங்குங்கள். அந்த பாதுகாப்பு விளிம்பை உருவாக்கத் தொடங்குங்கள். சரியான மனநிலையை வளர்த்துக் கொள்ளத் தொடங்குங்கள். மூன்றாவதாக, பொறுமையாக இருங்கள். இது ஒரு வாழ்நாள் பயணம். அடுத்த மாதமோ அல்லது அடுத்த வருடமோ நீங்கள் கோடீஸ்வரராகப் போவதில்லை. ஆனால் நீங்கள் இந்த கொள்கைகளை 10, 20, 30 வருடங்கள் தொடர்ந்து பின்பற்றினால் நீங்கள் அதை அடைவீர்கள். நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். ஏனென்றால் கணிதம் வேலை செய்கிறது. ஏனென்றால் கொள்கைகள் வேலை செய்கின்றன. ஏனெனில் கூட்டு வட்டி வேலை செய்கிறது. நீங்கள் அதற்கு நேரம் கொடுக்க வேண்டும். அறிவார்ந்த முதலீட்டாளர் என் வாழ்க்கையை மாற்றினார். அது உங்களுடைய வாழ்க்கையையும் மாற்றும். அது மந்திரம் என்பதால் அல்ல, மாறாக எவரும் கற்றுக்கொண்டு பயன்படுத்தக்கூடிய செல்வத்தை வளர்ப்பதற்கான காலத்தால் அழியாத கொள்கைகளை இது கற்பிப்பதால். அப்போ புத்தகத்தை எடுத்துப் படிங்க. பயன்படுத்துங்கள். உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராக என்னை மாற்றிய அதே கொள்கைகளை பயன்படுத்தி $1 மில்லியன் நோக்கிய உங்கள் பயணத்தைத் தொடங்குங்கள். கேட்டதற்கு நன்றி. இப்போது ஒரு புத்திசாலித்தனமான முதலீட்டாளராகுங்கள்.